வணக்கம் அண்ட் வெல்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஃபார்ச்சூன் டிராவல்ஸ் ஆன்மீக பயணங்களுக்கான அட்டகாசமான பேக்கேஜ் வழங்கும் தட்டுறோம் தூக்குறோம். ரெடியா இருப்பீங்கன்னு நினைக்கிற மக்களை விளையாடுறதுக்கு. உங்களுக்கு சினிமாவில் யாரை ரொம்ப பிடிக்குமோ அவங்களுடைய பேரை நீங்க சொல்வீங்க. அவங்களை பற்றின 5 கேள்விகள் நாங்கள் கேட்போம். அந்த 5க்கும் நீங்க சரியா பதில் சொல்லிட்டீங்கன்னா நீங்க தாங்க வின்னர் அப்படின்னு சொல்லி வின்தாரா கிளப் வழங்கக்கூடிய 1000 ரூபாய் மதிப்பிலான கிஃப்ட் வவுச்சர் உங்களுடைய வீடு தேடி வரும். உங்களுக்கு பிடிச்சதை வாங்கிக்கலாம். அதனால வை வெயிட்டிங் அப்படிங்க. ஒரு ட்ரிங் காலர் லைன்ல வந்தாச்சு. வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம். யார் எங்கேருந்து பேசுறீங்க? இனிய மாலை வணக்கம். தஞ்சாவூர் மாவட்டம் ஐம்பதுலேருந்து கவிதை பேசுகிறேன். ஓகே, யாரை பற்றின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? ரஜினி பற்றி கேளுங்க. ரஜினி அவர்களை பற்றின கேள்வி கேட்போம். உங்களுக்கான முதல் கேள்வி, ஆடு புலி ஆட்டம் இந்த படத்துடைய கதாநாயகி யாரு? கதாநாயகி 2 பேரு. யாரா ஒருத்தங்க சொல்லுங்க. 5 4 3 ஸ்ரீபிரியா 1. ஸ்ரீ ஸ்ரீபிரியா. சூப்பர். கொஞ்சம் சத்தமா பேசுங்க சரிங்களா? சரி. ஓகே, உங்களுக்கான 2வது கேள்வி. ஓகேங்களா? ரஜினி அவர்களை பத்தி 2வது கேள்வி. ஹலோ சொல்லுங்க. சங்கர், சலீம், சிமன். ஹலோ சொல்லுங்க. சங்கர், சலீம், சீமன் அப்படின்ற படம் இருக்கு இல்லையா? இதுல ரஜினி கூட நடிச்சவங்க யார் யாரு? ரஜினி நடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் சுமன் நடிச்சிருப்பாரு. சுமன் நடிச்சிருப்பாரு. இல்லை, விஜயகுமார் அண்ட் ஜெய் கணேஷ் என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே, தான் வருவாங்க. அதனால தான் கொஞ்சம் சத்தமாக பேசுங்க. நீங்கள் பேசுறது கேட்கல அப்படின்னும். ஓகே, அடுத்த காலர் யார்? வணக்கம். சரி, ஓகே. இப்படியே நம்ம போய்கிட்டு இருக்கும்போது நீங்கள் ஸ்பீக்கர் போட்டுலாம் பேசுனீங்கன்னா நான் பேசுறது உங்களுக்கு நல்லா கேட்கும். பை நீங்கள் பேசுறது எங்களுக்கு நல்லா கேட்குதா இல்லையான்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அப்போ தான் நம்ம விளையாட முடியும். அப்போ தான் நீங்கள் வின் பண்ண முடியும். அப்போ தான் கிஃப்ட் வச்சு உங்களுடைய வீடு தேடி வரும். அதாகப்பட்டது நீங்கள் டிவியை பார்த்துட்டு இருக்கீங்க, ஃபோன் பண்ணுறீங்க, எல்லாம் சந்தோஷம்தான். ஆனால் நீங்கள் அப்படியே டிவி பார்த்துட்டு இருக்கும்போது சவுண்டு கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. எங்ககிட்ட பேசுங்க. நீங்கள் 4 பேரோ 5 பேரோ எத்தனை பேர் வேணாலும் குரூப்பாக உட்காந்துக்கலாம். ஆனால் பேசுறது ஒரு ஆளாக தான் இருக்கணும். அடுத்த காலர். வணக்கம். ஹலோ வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? சூர்யா, கடலூர். யாரை பற்றின கேள்விகள் கேட்கணும்? விஜய் சார். விஜய் அவர்களை பற்றின கேள்வி கேட்போம். உங்களுக்கான முதல் கேள்வி, மாஸ்டர் படத்தில் அவர் கூட ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு ஹீரோயின் வருவாங்க. யார்? மாஸ்டர் ஹீரோயின் வந்து மாளவிகா, அவங்கள விட்டுருங்க. ஆனால் கூடவே ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு ஹீரோயின், அவங்க நல்ல சிங்கர். 4 3 2 1. என்னங்க ஆண்ட்ரியாங்க? ஃபைனல் சீனில் அம்பெல்லாம் விட்டு போவாங்களே, என்ன அவங்க அம்பு விட்டாங்க, நீங்கள் இந்த பதிலை விட்டீங்க. போங்க. சரி, பரவாயில்ல. அவர் வந்து விரத்தியில் கட் பண்ணிட்டார். எனக்கும் ஆண்ட்ரியா தெரியாமல் போச்சு அப்படின்னு கட் பண்ணிட்டார். சரி, நெக்ஸ்ட் காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். ஹலோ வணக்கம். லைனில் தான் இருக்கீங்க, பேசுங்க. நல்லா இருக்கேன் சார். நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கிறேன். யாரை பற்றின கேள்வி கேட்கணும்? ரஜினிகாந்த் பற்றி கேட்கல சார். உங்கள் பேர், ஊர்? என்னோட பேர் வந்து லைவின் இடுக்கி கும்மளி பேக்கடி. ஓகே, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? பேக்கடி. பேக்கடியா? ஓ, நன்னாயிட்டு. உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின், புவனா ஒரு கேள்விக்குறி. இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் யார்? என்ன படம் சார்? புவனா ஒரு கேள்விக்குறி. அவ்வளோதான். நாங்கள் வந்து பதில் தெரிலன்னா சாரிங்க, தெரில, ஏதாவது க்ளூ இருக்கா அப்படிலாம் யோசிக்க மாட்டாங்க, படால்னு கட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் காலர். வணக்கம். ஹலோ வணக்கம். இது தட்டுறோம் தூக்குறோம். சரி, வருவாங்க. அதாவது ஒரு கேள்வி நம்ம கேட்கும்போது தெரியலைங்க, எனக்கு புரியலைங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது சொன்னால் பரவாயில்ல. கேள்விக்கு பதில் தெரியல, கட் பண்ணிட்டு அடுத்த வேலையை பார்ப்போம். இல்லைனா தானே நான் அவுட்டுன்னு சொல்வீங்க, இப்போ என்ன சொல்வீங்க அப்படின்ற மாதிரி ஓடிட்டாங்க போல். சரி, நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இது தட்டுறோம் தூக்குறோம். உங்களுக்கு யாரை ரொம்ப சினிமாவில் பிடிக்குமோ அவங்கள பற்றின 5 கேள்விகள் நாங்கள் கேட்போம். அந்த 5க்கும் நீங்கள் சரியாக பதில் சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் தாங்க வின்னர் அப்படின்னு சொல்லிடுவோம். அதனால் வெயிட்டே பண்ணாமல் உடனே கால் பண்ணுங்க. அது யாராக வேணா இருக்கலாம். ஹீரோ, ஹீரோயின், டைரக்டர், மியூசிக் டைரக்டர், இல்லை பாடலாசிரியர், இப்படி யாராக இருந்தாலும் சரி, அவங்களோட பேரை மட்டும் நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்களே 5 கொஸ்டின்ஸ் ரொம்ப ஈஸியான கொஸ்டினாக கேட்போம். இவ்வளோதான் நம்மளுடைய கேம். சரிங்களா? அதனால் ஒரு பிரச்சனையும் கிடையாது. நெக்ஸ்ட் காலர். வணக்கம். ஹலோ அடடடா, வராங்க பேச மாட்டீங்களே. சரி, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் அப்படி லைனில் வெயிட் பண்ணிங்கன்னா பட்டுன்னு தூக்கிடுவோம் உங்களை. ஆனால் நீங்கள் விட்டுறீங்களே. சரி, பரவாயில்ல.
இன்னும் நிறைய காலர்ஸ் வந்துட்டு தான் இருக்காங்க, விளையாடுறதுக்கு ரெடியாக தான் இருக்காங்க. ஆனால் உங்கள் சைட்லேருந்து நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம்லாம் டப்புன்னு ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணால் மட்டும் போதும். விளையாடுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருந்தால் மட்டும், இல்லைப்பா எனக்கு கொஞ்சம் பயம், எனக்கு கூச்ச சுபாவம் அப்படின்னு இருக்கிறவங்கெல்லாம் கால் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் நீங்கள் தைரியத்தோடு கால் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே வின் பண்ண முடியும். அதனால் எதுக்காக வெயிட் பண்ணுறீங்க? ரொம்ப நேரமாக பேசிக்கிட்டே இருப்பாங்க போல், ஆனால் என்கிட்ட மட்டும் பேசவே மாட்டாங்க. காலர் யார்? வணக்கம். ஹலோ. ஹலோ வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? நாங்கள் மதுரையிலேருந்து சுதோஸ் பேசுகிறோம். ஓகே, யாரை பற்றின கேள்வி கேட்கணும்? விஜய். விஜய் அவர்களை பற்றின கேள்வி கேட்போம், சரிங்களா? என்னை தாளாட்ட வருவாளோ, இந்த பாடல் எந்த படத்தில் வரும்? காதலுக்கு முடியாது. சூப்பர், ஒரு ஆளை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். வாங்க வாங்க. உங்களுக்கான இரண்டாவது கேள்வி, சரிங்களா? ஓகேங்க. தளபதி விஜய் அவர்களுடைய நடிப்பில் சூரா இந்த படத்துடைய காமெடியன் யாரு? வடிவேலு. அடிச்சு தூள் கிளம்புறீங்களே, சூப்பரு. உங்களுக்கான மூன்றாவது கேள்வி போகிறோம், சரிங்களா? ஓகேங்க. ஓகே, விஜய் அவர்களுடைய நடிப்பில் லியோ படம் பார்த்துருக்கீங்களா? பார்த்தோம். இந்த படத்தில் அவங்க அப்பாவா நடிச்சிருப்பார் இல்லையா, அவர் யார்? அவர் ஹிந்தி ஆக்ட்ரஸ் தெரியும், ஹிந்தி ஆக்டர்னு தெரியும், ஒரு பேர் தெரியாது. என்னங்க, சரி தத் அப்படின்னு முடியுங்க, தத் அப்படின்னு முடியும். 5 4 3 2 தெரியாது. சஞ்சய் தத் என்பதுதான் சரியான பதில், சரிங்களா? பரவாயில்ல, நல்லாவே முயற்சி பண்ணீங்க, நல்லா விளையாண்டீங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர். வணக்கம். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுறீங்க? செல்வன், சென்னை. ஓகே, யாரை பற்றின கேள்விகள் கேட்கணும்? எம்ஜிஆர். எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களை பற்றின கேள்வி கேட்போம். ரெடியாக இருக்கீங்களா? ஓகே, அவருடைய வசனங்களில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும்? நாடோடி மன்னன் படத்தில் வசனம் நிறைய பிடிக்கும். எல்லாமே பிடிக்குமா? ஆமாம். ஓகே, சங்கே முழங்கு இந்த படத்துடைய இயக்குனர் பேர் என்ன? பா நீலகண்டன். சூப்பர், பா நீலகண்டன் என்பது சரியான பதில். ஓகே ஓகே, அதான் கரெக்ட்னு சொல்லிட்டோம்ல. அப்புறம் நீங்கள் என்ன எம்ஜிஆர்னு கேட்டு எஸ்ஜே சூர்யா மாதிரி பேசுறீங்க? சரி, ஓகே. உங்களுக்கான இரண்டாவது கேள்வி போகிறோம், சரிங்களா? எம்ஜிஆர் அவர்களுடைய நடிப்பில் ஜெயலலிதா அவர்களும் சேர்ந்து நடித்த முதல் திரைப்படம் எது? 1000 ஒருவன். அப்படி போடுங்க. ஒரு சிரிப்பு தான். இன்னையா சில்லித்தனமா கேள்வி கேட்டுட்டு ஏதாவது கொஞ்சம் கஷ்டமா கேளுங்க ஆடிட்டீங்களா? நீ உங்க சிரிப்புல அது தெரியலையே. பரவாயில்ல சொல்லுவேன். ஓகே, சரி. உங்களுக்கான மூன்றாவது கேள்வி. எம்ஜிஆர், மஞ்சுளா, லதா இவங்க 3 பேரும் சேர்ந்து எத்தனை திரைப்படங்கள் நடிச்சிருக்காங்க? யாராரு? எம்ஜிஆர், மஞ்சுளா, லதா இவங்க 3 பேரும் சேர்ந்து எத்தனை திரைப்படங்கள் நடிச்சிருக்காங்க? 5 4 10 படம். 10? 3 தான் நடிச்சிருக்காங்க. நீங்க என்ன 7 எக்ஸ்ட்ரா சொல்றீங்க? 2 பேரும் சேர்ந்து ஒரு 10 படம் இருக்கலாம். இல்லை, 3 படம். 3 பேரும் சேர்ந்து நடிச்சது 3 படம் தான். ஆமா, ஆமா, நன்றி. வின் பண்ற எல்லாருக்கும் 1000 ரூபாய் மதிப்பிலான ஒரு கிஃப்ட் வவுச்சர் வருதுன்னும் போது ஏன் வேண்டான்னு சொல்லுவாங்களே. வின் தாரா கிளப் வழங்கக்கூடிய இந்த கிஃப்ட் வவுச்சர் உங்களுடைய வீடு தேடி வரும். அதனால ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க, விளையாடுங்க. காலர் லைன்ல வந்தாச்சு. வணக்கம். ஹலோ. வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணிலிருந்து பேசுறேன். ஓகே, யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? விஜய் பத்திங்க. ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி. டாடி மம்மி வீட்டில் இல்ல இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் எது? என்ன யோசிக்கிறீங்க? போகிரியா? போகிரியா? நல்லா யோசிங்க. வில்லே என்பது சரியான பதில். ஓகே, உங்களுக்கான இரண்டாவது கேள்வி போறோம், சரிங்களா? விவேக் அண்ட் விஜய் இவங்களுடைய காம்பினேஷன்ல எத்தனை திரைப்படங்கள் வந்திருக்கு? எத்தனை படம் என்கிட்ட கேக்குறீங்க? நான் சொல்லுவேன், நீங்க தான் சொல்லணும்ப்பா. 5 4 4 படமா? இல்லை, 13 என்பதுதான் சரியான பதில், சரிங்களா? மொத்தமா 13 படங்கள் நடிச்சிருக்காங்க 2 பேர் சேர்ந்து. 4 அப்படின்னு சொல்லும்போது எண்ணி பார்த்துருப்பாங்க போல, நமக்கு தெரிஞ்ச படங்கள்லாம் 4 தானே அப்படின்னு. பட் இல்லை, 13, சரிங்களா? அடுத்த காலர். வணக்கம். 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 யார் எங்கிருந்து பேசுறீங்க? ஓகே, யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? விஜய் பத்தி. விஜய் அவர்களை பத்தின கேள்வி தானா? ஆமாங்க. ஓகே, உங்களுக்கான
ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போறோம் சரிங்களா? ஜில்லா படத்துடைய கதாநாயகி யார்? காஜல் அகர்வால். சூப்பர். ஓகே, உங்களுக்கான இரண்டாவது கேள்வி சரிங்களா? சொல்லுங்க. ஜெனிலியா, ஹன்சிகா, விஜய் இவங்க 3 பேரும் சேர்ந்து நடிச்ச படம் பேர் என்ன? வேலாயுதம். சூப்பர். உங்களுக்கான மூன்றாவது கேள்வி, காவலன் திரைப்படத்துல காமெடி நடிகர் யாரு? காமெடி வடிவேலு. சூப்பர். உங்களுக்கான 4th கொஸ்டின் விஜய் அவர்களை பத்தி சரிங்களா? சொல்லுங்க. நண்பன் படத்துல இலியானா கதாபாத்திரம் பேர் என்ன? 5 4 3 2 1. ஈஸி தாங்க. யா அப்படின்னு முடியும். யா. டைம் முடிஞ்சு போச்சு. ரியா. சரிங்களா? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே, நன்றி. அடுத்த காலர் வணக்கம். வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? நாங்கள் பேசுறோம். உங்க பேரு? மணிகண்டன். மணிகண்டன். சரி, யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? ரஜினி சார். ரஜினி அவர்களை பத்தின கேள்வி கேட்போம். ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்கு. நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி இந்த டயலாக் எந்த படத்துல வரும்? பாஷா படம். வாஷா. சூப்பர். உங்களுக்கான இரண்டாவது கேள்வி சரிங்களா? 3 முடிச்சுல ரஜினி அவர்களுடைய கதாபாத்திரம் பேர் என்ன? 3 முடிச்சு. ஆமா. 5 3 முடிச்சு படத்துலயா? ஆமா. 3 2 1. கோயிலுக்கு போனா என்ன கொடுப்பாங்க? கோயிலுக்கு போனா தீர்த்தம் கொடுப்பாங்க. பிரசாதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. நீங்க தீர்த்தத்தை மட்டும் குடிச்சிட்டு வந்துடுவீங்களா? பிரசாத் என்பதுதான் சரியான பதில். பிரசாத். ஓகே, தேங்க்யூ. க்ளூ கொடுத்தாலும் தீர்த்தம் அப்படின்னாங்க பேர் வைப்பாங்க. யோசிக்கிறது இல்லை. நெக்ஸ்ட் காலர் வணக்கம். வணக்கம் சார். யார் எங்கிருந்து பேசுறீங்க? நான் திண்டுக்கல்ல ராம் பேசுறேன் சார். யாரை பத்தின கேள்வி கேட்கணும்? நவரச நாயகன் கார்த்திக். நவரச நாயகன் கார்த்திக் அவரை பத்தின கேள்வி கேட்போம். ரெடியா இருக்கீங்களா? சரிங்க சார். உங்களுக்கான முதல் கேள்வி போறோம் சரிங்களா? சரிங்க சார். சோளக்குயில் இந்த படத்துடைய இயக்குனர் யாரு? கொடுக்குங்க சார். என்னங்க ஓப்பனிங்கேவா? சரி, இன்னு அப்படின்னு முடியுங்க பேர். இன் ரால் ஆரம்பிச்சு இன்ன முடியும். 2 1. ராஜன். அதான் இந்திரஜா. ராஜன் போட்டிருக்கலாம்ல, இப்படி திருப்பி போட்டிருக்கலாம்ல அதை. சரி, தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் காலிங் சரிங்களா? வராங்க. நான் க்ளூ கொடுக்கறது எடுத்துக்கிறாங்க. என்ன தலைகீழா எடுத்துக்கிறாங்களா? அதனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுது. நெக்ஸ்ட் காலர் யாரு? வணக்கம். வணக்கம் சார். யார் எங்கிருந்து பேசுறீங்க? சுமதி, சென்னையில இருந்து பேசுறேன். யாரை பத்தின கேள்வி கேட்கணும் உங்களுக்கு? சிவாஜி. சிவாஜி கணேசன் அவர்களா? ஆமா சார். சூப்பர். ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்கேன். ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி சரிங்களா? சொல்லுங்க. சிவாஜி கணேசன் அவர்களுடைய நடிப்புல ஹீரோவா வந்த முதல் திரைப்படம் எது? பராசக்தி. சூப்பர். உங்களுக்கான இரண்டாவது கேள்வி போறோம் சரிங்களா? சரிங்க சார். 9 கேரக்டர் ஒரே படத்துல நடிச்சிருப்பாரு. அது என்ன படம்? நவராத்திரி. அப்படி போடுங்க. உங்களுக்கான மூன்றாவது கேள்வி போறோம் சரிங்களா? ஓகே சார். சூப்பர். சிவாஜி கணேசன் அவர்களுடைய நடிப்புல ஒரு ஃபேமஸான ஃப்ரீடம் ஃபைட்டர் பத்தின கதையா ஒரு படம் வந்துச்சு. அது என்ன படம்? கப்பலோட்டிய தமிழன். இல்லை. வீரபாண்டிய கட்டபொம்மன். விட்டுட்டீங்களே. அதெல்லவா மெயினான படம். ஆமா சார். சரி, நல்லாவே முயற்சி பண்ணீங்க. நன்றி. சரி, ஓகே தான். இப்படி அப்படின்னு எப்படியா ஓடிடுறோம். அடுத்த காலர் வணக்கம். வணக்கம் சார். யார் எங்க இருந்து பேசுறீங்க? நான் சென்னையில இருந்து அசுத்ராஜ் பேசுறேன். யாரை பத்தின கேள்வி கேட்கணும் உங்களுக்கு? சுரேஷ் கிருஷ்ணா சார். சுரேஷ் கிருஷ்ணா அவர்களை பத்தின கேள்வியா? சரி, அவருடைய முதல் திரைப்படம் எதுன்னு சொல்லுங்க. முதல் திரைப்படமா சார்? இயக்குனரா முதல் திரைப்படம்? 5 வேடன் சார். என்ன படம்? ராஜா கையை வச்சா சார். இல்லை. வேடன். சத்யா என்பதுதான் சரியான பதில். சரியா? ஓ ஓ கிக்கு ஏறுதே, அது வேற படம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் காலிங். எல்லாரும் விளையாட ஆவலாக இருக்கும்போது ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை கூப்பிட்டு பட்டால் நம்ம கேட்குற கேள்விக்கெலாம் பதில் சொல்லி அந்த வவுச்சர் வீட்டுக்கு வரும்போது ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே விளையாடுங்க. காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
கும்மிடிப்பூண்டில இருந்து சுஜாதாங்க. ஓகே, யாரை பற்றின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? விஜய் பத்திங்க. தளபதி விஜய் அவர்களை பற்றின கேள்வி கேட்போம். உங்களுக்கான முதல் கேள்வி சரிங்களா? ஓகேங்க. நண்பன் படத்துல அவர் கூட நடிச்ச 2 நடிகர்கள் யார் யார்? ஸ்ரீகாந்த், ஜீவா. சூப்பர். தேங்க்யூ சார். ஓகே, உங்களுக்கான இரண்டாவது கேள்வி. பிகில் திரைப்படத்துல காமெடி நடிகரா நடிச்சது யார்? எந்த சினிமா சார்? பிகில் படத்துல காமெடி நடிகரா நடிச்சது யாரு? காமெடி நடிகரா? யோகி பாபு. சூப்பர். தேங்க்யூ சார். ஓகே, உங்களுக்கான மூன்றாவது கேள்வி. ஜிங்கிலியா ஜிங்கிலியா இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் எது? புலி. சூப்பர். தேங்க்யூ சார். ஓகே, உங்களுக்கான நான்காவது கேள்வி போறோம் தளபதி விஜய் பற்றி சரிங்களா? சரிங்க சார். லியோ படத்துல கதாநாயகியா நடிச்ச த்ரிஷாவுடைய பெயர் என்ன? சத்தியமா உங்களுக்கு தெரியும்? 3, 2, 1. சத்தியமா தெரியுங்க உங்களுக்கு. நான் எதுக்குங்க க்ளூ கொடுக்கணும்? சத்யா என்பதுதான் சரியான பதில். சத்தியமா? ஏன் சம்மதமே இல்லாம ஒருத்தன் சத்தியமான்னு கற்பூரத்தில் அடிச்சு சத்தியம் பண்றானேன்னு யோசிக்க வேண்டாம். ஓகே, தேங்க்ஸ், நல்லா ட்ரை பண்ணீங்க, நல்ல முயற்சி. நெக்ஸ்ட் காலர் வணக்கம். ஹலோ. ஹலோ, யார் எங்கிருந்து பேசுறீங்க? உமா ஃப்ரம் சிதம்பரம். யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும்? கமலஹாசன் பத்தி. கமல்ஹாசன் அவர்களை பத்தின கேள்வியா? ஆ. சூப்பரு. ரெடியா இருக்கீங்களா? இருக்கேன். ஈஸியா கேளுங்க. ஈஸியா தான் கேட்பேன். இப்போ கஷ்டமா கேட்டு எனக்கு என்ன கிடைக்க போகுது? எல்லாரும் வின் பண்ணணும் தானே எங்களோட எண்ணம். ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி போறோம் சரிங்களா? 10 கேரக்டர்ல ஒரே படம் நடிச்சிருப்பாரு, அது என்ன படம்? தசாவதாரம். சூப்பர். உங்களுக்கான இரண்டாவது கேள்வி போறோம் சரிங்களா? கரெக்டா சொல்லணும். ஓகே ஓகே. மீனா அண்ட் கமலஹாசன் அவர்களுடைய நடிப்புல ரிலீஸ் ஆன ஒரு திரைப்படம் சொல்லுங்க. 5, 4, 3, 2, 1. அவ்வை ஷண்முகி. ஐயோ சாரி. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங் சரிங்களா? ஏதாவது ஒன்று பட்டுன்னு சொல்லியிருந்தீங்கன்னா முடிஞ்சிருக்கும்ல. சரி, அடுத்த காலர் யாரு? வணக்கம். ஹலோ. வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? பானுமதி ஃப்ரம் சென்னை. ஓகே, யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? ஸ்ரீதேவி. ஸ்ரீதேவி அவர்களை பத்தின கேள்வி கேட்போம். ரெடியா இருக்கீங்களா? உங்களுக்கான முதல் கேள்வி. ஸ்ரீதேவியோடைய நடிப்புல இங்கிலீஷ் விங்கிலீஷ் இந்த படத்துல ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ்க்கு ஒரு நடிகர் வந்திருப்பாரு, யாரு? அஜித். சூப்பர். ஓகே, உங்களுக்கான இரண்டாவது கேள்வி போமா? 16 வயது நிலை இந்த படத்துல அவங்களுடைய கதாபாத்திரம் பெயர் என்ன? மயிலு. மயிலு. சூப்பர். உங்களுக்கான மூன்றாவது கேள்வி போறோம் சரிங்களா? ஓகே, நான் அடிமை இல்லை இந்த படத்துல ஹீரோ யாரு? ரஜினிகாந்த். அப்படி போடுங்க. சூப்பரு. எத்தனாவது கேள்வி? ஃபோர்த்தா? தேர்டு சொல்ல என்ன பண்ணுவீங்க? 4 கான்ஃபிடண்டா சொல்லணும். ஓகே, நான்காவது கேள்வி. நீல மலர்கள் இந்த படம் இருக்கு இல்லையா? கமல்ஹாசன் அவர்களுடைய கேரக்டர் பேர் என்ன? நீல மலர்கள். ஆமா. 3, 2, கமல்ஹாசன் 1. சந்திரன் என்பதுதான் சரியான பதில் சரிங்களா? ஓகே, யாரோ ஒருத்தங்க வந்தாங்க இடையில சொல்லி கொடுப்போம் அப்படின்னு. நான் சந்திரன் சொன்னதும் அது இல்லையாமாப்பா அப்படின்னு கூட்டு போயிட்டாங்க. அடுத்த காலர் வணக்கம். ஹலோ வணக்கம், இது தட்டுறோம் தூக்குறோம். ஹலோ வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ, நான் சங்கீதா கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க. ஓகே, யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? எனக்கு வந்து ரஜினி பத்தின கேள்வி. ரஜினி அவர்களை பத்தின கேள்வியா? ஆமா. சூப்பர். ரெடியா? உங்களுக்கான முதல் கேள்வி. தீப்பெட்டிக்கு 2 பக்கம் வருஷம் தீ பிடிக்கும் இந்த டயலாக் எந்த திரைப்படத்துல வரும்? தீப்பெட்டிக்கு 2 பக்கம் வருஷம்னா தீ பிடிக்கும். அப்புறம் சொல்லுமா, இந்த அலெக்ஸ் பாண்டியனுக்கு எந்த பக்கம் வருஷம்னாலும் தீ பிடிக்கும்? அது போலீஸா நடிச்சிருப்போம். ஆமாங்க. என்ன படம்? 3, 2. அட, 3 முகம் என்பதுதான் சரியான பதில். அப்புறம் போலீஸா நடிச்சிருப்பாங்க. நீங்க தான் கேரண்டி. ஆனா சொல்லணுமா இல்லையா? அடுத்த காலர் வணக்கம். இல்ல, கட் பண்றோம். வணக்கம், லைன்ல வந்தாச்சு, கட்லாம் பண்ணல.
சொல்லுங்க சார். சொல்லுங்க, யாரை பத்தின கேள்வி கேட்கணும்? வடிவேலை பத்திங்க சார். ஓகே, உங்க பேர் ஊரு? பொன்னம்மா, காஞ்சிபுரம். சூப்பர், போவோமா? உங்களுக்கான முதல் கேள்வி சரிங்களா? சொல்லுங்க. அவருடைய நடிப்புல வந்த 2 அப்படின்ற திரைப்படம், அதுல கதாநாயகன் யாரு? 2 5 4 குழு. இதுக்கெல்லாம் குழு கொடுத்தா சிரிச்சிருவாங்க சார். அவருக்கு சாக்லேட் பாய் அப்படின்னு இன்னொரு பேர் இருக்கு. 3 2 1 தெரியல. மாதவன்ங்க. மாதவன் விட்டுட்டீங்களே, தெரியல. அப்படி ஒரு அப்செட்டோட போனால மனசு கஷ்டமா போச்சு. சரி, நெக்ஸ்ட் காலர். வணக்கம். வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? சென்னை. சென்னை. உங்க பேரு? உங்க பேர் சொல்லுங்க. அஸ்வத். யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? சங்கர் சார். இயக்குனர் சங்கர் அவர்களை பத்தின கேள்வியா? சரி, டிவி பார்த்துட்டு பேசாதீங்க சரிங்களா? ஓகே சார். ஓகே, சங்கர் அவர்களுடைய இயக்கத்துல எந்த திரைப்படங்கள் வந்தாலும் இவர் தான் எழுதியிருப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் யார்? சார். சூப்பர். உங்களுக்கான 2வது கேள்வி சரிங்களா? எந்திரன் 2 படத்துல சிட்டிக்கு ஜோடி யாரு? எமி ஜாக்சன் சார். சூப்பர். உங்களுக்கான 3வது கேள்வி, காதலன் படத்துடைய இசையமைப்பாளர் யாரு? ஏஆர் ரஹ்மான் சார். சூப்பர். உங்களுக்கான 4வது கேள்வி, ஓகேங்களா? எந்திரன் படத்துல வில்லன் நடிச்சிருப்பாரு, அதுல அவருடைய கதாபாத்திரம் பேர் என்ன? 5 சிட்டி சார். இல்ல, வில்லன். வில்லன் 4 3 இது டாக்டர் போரா. போரா. போரா பெரிய போராவில் இருக்கு. போரா. ஆமா, தேங்க்ஸ் ஃபார் காலிங். இன்னைக்கும் நிறைய பேர் கால் பண்ணாங்க, விளையாண்டாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் நிறைய பேர் விளையாடுறதுக்கு ரெடியா இருப்பீங்கன்னு தெரியும். நாளைக்கு 4:30 மணிக்கு ரெடியா இருங்க, நான் உங்களை அப்போ கேட்ச் பண்ண வரேன். எனிவேஸ், இப்போ நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு மக்களே. இவ்வளோ நேரம் உங்க கூட பேசினது நான் விஜயஸ்ரீ. விளையாடுறதுக்கு ரெடியாக இருந்தீங்கன்னா நாளைக்கு பார்க்கலாம். இது ஃபார்ச்சூன் டிராவல்ஸ் ஆன்மீக பயணங்களுக்கான அட்டகாசமான பேக்கேஜ் வழங்கும் தாட்ரோம் தூக்குறோம். டேக் கேர் மக்களே.